கபாலி திரைப்பட டிக்கெட் அதிக விலைக்கு விற்கப்படுவதாக வந்த புகாரின் பேரில் சென்னை எழும்பூரில் உள்ள ஆல்பர்ட் திரையரங்கில் வணிக வரித்துறை அதிகாரிகள் ஆய்வு நடத்தி வருகின்றனர். அதேபோன்று கபாலி திரையிடப்படும் 18 திரையரங்குகளில் சோதனை நடத்தப்படலாம் என்று கூறப்படுகிறது. திரையரங்குகளில் கபாலி பட டிக்கெட் அதிக விலைக்கு விற்கப்படுவதாகவும் திரையரங்க நிர்வாகத்தினரை முன்பதிவு என்ற பெயரில் டிக்கெட்டுகளை பதுக்கி கள்ளச்சந்தையில் அதிக விலைக்கு விற்றதாகவும் சென்னை காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு இன்று காலை தகவல் தெரிவிக்கப்பட்டது. பல திரையரங்குகளில் டிக்கெட்டுகள் விற்றுவிட்டதால் ரசிகர்கள் ஏமாற்றம் அடைந்த நிலையில் 500 ரூபாய் 600 ரூபாய்க்கு ஒரு டிக்கெட் விற்கப்படுவதாகவும் புகார்கள் எழுந்தன. இதனையடுத்து எழும்பூரில் உள்ள ஆல்பர்ட் திரையரங்கில் வணிக வரித்துறை துணை ஆணையர் பவுனிஷா பவுனு தலைமையில் அதிகாரிகள் ஆய்வு நடத்தி வருகின்றனர். இதேபோன்று கபாலி திரையிடப்படும் 18 திரையரங்குகளில் சோதனை நடத்தப்படலாம் என்று கூறப்படுகிறது. இதனிடையே புதுச்சேரியில் கபாலி திரைப்படம் வெளியான தியேட்டர்களில் அதிக விலைக்கு டிக்கெட்டுகள் விற்கப்படுகிறதா என்று ஆய்வு நடத்தப்பட்டது. புதுச்சேரி ஜீவா ருக்மணி திரையரங்கில் வட்டாட்சியர் தயாளன் ஆய்வு நடத்திய போது அதனை படம் பிடிக்க சென்ற ஊடகவியலாளர்கள் தடுக்கப்பட்டனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து திரையரங்க ஊழியர்கள் பிரச்சனையில் தலையிட்டு சமாதானப்படுத்தினர்.